ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்க. யாருன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம், பாருங்க. ஆன்ச்சி, ஆன்ச்சி, யாரு நம்மள கூப்பிடுறது? இந்த போய் பாப்போம். இந்த வரேன். சொல்லுமா, யாருமா வேணும்? ஆன்ட்டி, உங்க வீட்டு பக்கத்துல புதுசா வந்திருக்கோம். இந்தாங்க ஆன்ட்டி பாயாசம். ஓ அப்படியா, சரிம்மா. நின்னுகிட்டே இருக்கா, உட்காருமா. இருக்கட்டும் ஆன்ட்டி, இந்தாங்க பாயாசத்தை வாங்கிக்கோங்க. கொடுமா. சரிம்மா, யார் யாரெல்லாம் இருக்கீங்க உங்க வீட்ல? ஆன்ட்டி, நான் மட்டும்தான் ஆன்ட்டி வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? உன் சொந்த ஊர் எது? என்னோட சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் ஆன்ட்டி. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான் ஆன்ட்டி. படிச்சு முடிச்சிட்டேன். நான் படிச்சது வந்து பியூட்டிஷியன் நல்லா பண்ணுவேன். அப்படியாம்மா, நல்லா மேக்கப் பண்ணுவியா? 5 நிமிஷத்துல நீங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு மாத்திடுவேன். ஓ, பியூட்டிஷியன் முடிச்சிருக்கியா? இந்த கல்யாணத்துக்குலாம் பொண்ணுங்களுக்கு அலங்காரம் பண்ணுவாங்களே, அந்த அலங்காரம் தானம்மா? ஆமா ஆன்ட்டி, அந்த மாதிரி தான் ஆன்ட்டி. அப்போ நீ இங்க வந்து வேலை பார்க்க தான் வந்திருக்கியா? இல்ல ஆன்ட்டி, வேலை பார்க்கறதுக்குலாம் இங்க வரல. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இங்க சொந்தமா தொழில் வைக்கலாம்னு நினைச்சிருக்கோம். என்னம்மா தொழில் வைக்க போறீங்க? பியூட்டி பார்லரா? ஆமா ஆன்ட்டி, பியூட்டி பார்லர் தான் வைக்க போறோம். அப்போ உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கா? என் ஃப்ரெண்டு பக்கத்து ஊர்ல இருக்கா. நீ அப்போ உன் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம்மா, எதுக்கு இங்க தனியா வீடு பிடிச்சிருக்க? இல்ல ஆன்ட்டி, அவ வீடே ரொம்ப சின்ன வீடு தான். அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. அதனாலதான் என்னால அங்க போய் இருக்க முடியாது. சரி, நான் தனியா வீடு பாத்துக்கிறேன்னு சொன்னேன். சரின்ட்டா. ஓ அப்படியா, சரி சரி. என்னைக்கு கடை ஓபன் பண்ண போறீங்க? கடையை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அட்வான்ஸ் கேட்டிருக்காங்க, அட்வான்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து ஓபன் பண்ணணும். ஆன்ட்டி, நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க ஆன்ட்டி. கண்டிப்பா சொல்றேம்மா. அம்மா, நீ நல்லா மேக்கப் பண்ணுவேன்னு சொன்னீல, எனக்கும் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை தான், அந்த பிள்ளைகளை மாதிரி மேக்கப் பண்ணிக்கணும்னு. எனக்கு ஏதாச்சும் நீ மேக்கப் பண்ணி விடுவியா? கண்டிப்பா பண்ணி விடுறேன் ஆன்ட்டி. இதோ இப்பவே பண்றேன். என்னம்மா சொல்ற? இப்பவே பண்ணுவியா? 5 நிமிஷம் ஆன்ட்டி, உங்களை எவ்வளவு அழகா ஆக்குறேன்னு மட்டும் பாருங்க. சரிம்மா சரிம்மா. ஆன்ட்டி, இப்போ என் கையில 2-3 பொருள் தான் வச்சிருக்கேன். வேற எதுவும் மேக்கப் திங்ஸ் உங்க வீட்ல எதுவும் இருக்கா? உங்க வீட்ல இருக்கிற பசங்க யாரும் மேக்கப் பண்ணுவாங்களா? ஆமாம்மா, என் சின்னவா ஒருத்தி இருக்கா. அவ பேர் சுசீலா. அவ நல்லா எப்ப பார்த்தாலும் மேக்கப் பண்ணிக்கிட்டே தலைவா. அவ ரூம்ல தான் ஏதாச்சும் வச்சிருப்பா, வந்து பாரு. சரிங்க ஆன்ட்டி, இந்த வாரேன். அம்மா, ஒரு நிமிஷம் இரு. இவளுக்கு எங்கேயாச்சும் போட்டுருவாளுங்க. அந்த இடத்துல இருக்கு, பீரோல் பக்கத்துல இருக்கு. இருமா, எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆன்ட்டி, எடுத்துட்டு வாங்க. நான் கூட நினைச்சேன் அக்க பக்கத்துல உள்ளவங்க எப்படி பழக போறாங்களோ, நம்ம கிட்டலாம் யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்த ஆன்ட்டி நல்லா பேசுறாங்க. பாப்பா, இதுதான் என் மகக்காரி எப்ப பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டே இருப்பா. இதுதான் இருக்கு. வேற எதுவும் வேணுமா? இருக்கட்டும் ஆன்ட்டி, இதுவே ஓகே தான். நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன். சரிம்மா சரிம்மா. ஆன்ட்டி, ஓரளவுக்கு எல்லா மேக்கப்பும் முடிஞ்சிச்சு. கண்ணாடி பாருங்க ஆன்ட்டி. பாத்தீங்களா ஆன்ட்டி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு? என் கண்ணே, என்னால நம்பவே முடியல. இது நான் தானா? ஆமா ஆன்ட்டி, நீங்க தான். அம்மா அம்மா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. வேற யாரும் இல்லம்மா, என் மகாதான். அப்படியா, உங்க பொண்ணா? அம்மா அம்மா. இப்படித்தான் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே வருவா. அம்மா அம்மா அம்மா, நீங்களாம் யாரு? எங்க அம்மா எங்க? உங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. என்னது, எங்க அம்மா இங்க இருக்காங்களா? நீங்களாம் யாரு? புதுசா இருக்கீங்க. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல தான் இருக்கோம். இன்னைக்கு தான் வந்திருக்கோம் புதுசா. ஓ அப்படியா, சரி சரி. இவங்க யாரு? உங்க அம்மாவா? எங்க அம்மா இல்ல, உங்க அம்மா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏடி சுசீலா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையாடி? அம்மா, உண்மைக்குமே நீதானா? என்னம்மா இது இப்படி பயங்கரமா இருக்க? ஏடி, என்னை பார்த்தா உனக்கு என்ன பயங்கரமாவா தெரியுது? இல்லம்மா, எனக்கு உன்னை அடையாளமே தெரியல. பாக்குறதுக்கு அப்படியே வெள்ளக்காரி மாதிரியே இருக்க. ஒண்ணும் இல்லடி, இந்த பாப்பா தான் எனக்கு மேக்கப் பண்ணி விட்டா. நான் சும்மா கேட்டேன், ஏம்மா நல்லா மேக்கப் பண்ணுவேன் அப்படின்னா. சரி, எனக்கு கொஞ்சம் பண்ணி விடன்னு. அதான் அந்த பாப்பா தான் பண்ணா. என்னம்மா, உங்க அம்மாவுக்கு மேக்கப் எப்படி இருக்கு? எங்க அம்மா சூப்பரா இருக்காங்க. நீங்க தான் மேக்கப் பண்ணீங்களா? எவ்வளவு அழகா இருக்காங்க. அம்மா, ஒரே செகண்ட்ல உன்னை வெள்ளக்காரியா மாத்திட்டாங்களே. எனக்கே உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்திட்டாங்கன்னா பாரு. எடி, நல்லா இருக்கனா? இவ்வளவு அழகா இருக்கம்மா. அம்மா, அப்பா மட்டும் உன்னை பார்த்தாங்கன்னு நினைச்சுக்கோயேன். எடி, என்னடி சொல்லுவாங்க சொல்லுடி. அப்பா உன்னை பார்த்தாங்கன்னா, என்னம்மா வீடு அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? இது எங்க வீடு, உங்க வீடு இல்ல அப்படின்னு சொல்லி உன்னை வெளியில துரத்திடுவாங்க. எக்கா, அவங்க மகா நல்லா காமெடி பண்றா. இவன் எப்பவுமே இப்படித்தாம்மா, வாளு, சரியான வாளு. எப்படி வாய் பேசுறான்னு பாருங்க. எக்கா, இதே மாதிரி எனக்கும் மேக்கப் பண்ணி விடுவீங்களா? சுசீலா, அப்படி அவங்ககிட்ட கேட்காத. இருக்கட்டும்க்கா, இருக்கட்டும். எனக்கு டைம் இருக்கும்போது நான் உனக்கு பண்ணி விடுறேன். சரியா சுசி? சரிங்கக்கா. ஆமாக்கா, உங்க பேர் என்ன? பாத்தியாமா, நான் வந்ததுல இருந்து உன்னை பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு இருக்கேன். உன் பேர் என்ன என்னன்னு கூட நான் கேட்கல. உன் பேர் என்னம்மா? என்னோட பேர் காயத்ரி. ஓ காயத்ரியா, சரி சரி. சரிங்க ஆன்ட்டி, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகணும். அங்கே நிறைய திங்ஸ்லாம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ தான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். ஓகே ஆன்ட்டி, நான் இன்னொரு நாள்
வரேன். ஏதாச்சும் உதவினா எங்ககிட்ட சொல்லு சரியாமா, நாங்க வந்து பண்ணி கொடுக்கோம். சுசீலா வீட்ல தான் இருக்கா, நீ வேணா அவளை கூட வேணா கூட்டிட்டு போயேன். ஆமாக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா வரேன். எங்க அம்மா இவ்ளோ அழகா மாத்திருக்கீங்க, உங்களுக்கு பண்ணாமையா? சொல்லுங்க, நானும் வரட்டா? சரி சுசி, நீ ஃப்ரீயா இருக்கீனா வா. சரிக்கா வரேன். நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு சரியா? சரிம்மா, நான் அந்த அக்காவோட போயிட்டு வரேன், மதிய சாப்பாட்டுக்கு வந்துருவேன். சரி சுசி, வா போலாம். நிம்மி நிம்மி, சரி தூங்கட்டும், ரொம்ப டயர்டா தூங்குறா. சரி இவளை எழுப்ப வேண்டாம். அம்மா, காலேஜுக்கு போறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா தைக்க கொடுத்தேன், அந்த அக்கா தச்சு கொண்டு வந்துட்டாங்களா? ஆமாண்டி, இப்பதான் அந்த அக்கா கொண்டு வந்து கொடுத்தாங்க, போட்டு பாக்கியா? சரிம்மா கொடுங்க, போட்டு பாத்துருவோம். பிற நாளைக்கு காலேஜுக்கு போற நேரம் பார்த்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்பவே போட்டு பார்த்துட்டா கூட அந்த அக்கா சொல்லிக்கலாம். எங்கேயாச்சும் லூஸா இருந்தா கொஞ்சம் தப்பாங்க, இல்ல கொஞ்சம் டைட்டா இருந்தா பிரிச்சாவது விடுவாங்க. சரி நீ போட்டு பாரு. சரிம்மா. இப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அம்மா கை கிட்ட கொஞ்சம் டைட்டா இருக்கு. சரி அப்ப கொஞ்சம் பிரிச்சு விட்டுருமா? சரிம்மா, ஒரு கை லூஸா இருக்கு, ஒரு கை மட்டும் டைட்டா இருக்கு. சரிடி, வேற ட்ரெஸ்ஸை போட்டு பாரு. சரிம்மா. அம்மா இந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்குமா? அப்ப சரிடி, நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸே போட்டு போ. சரிம்மா. இன்னும் 2 ட்ரெஸ் இருக்குல்ல, அதையும் போட்டு பாத்துறவா? ஆமா, மீதி இருக்கிற ட்ரெஸ்ஸையும் போட்டு பாத்துரு. பிறகு ஒவ்வொரு தடவையும் போய் அவகிட்ட போய் பிரிச்சு விடு, தச்சு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கும் சேர்த்து காசை வாங்கிட போறாளுங்க. சரிம்மா, போட்டு பாக்கேன். அம்மா இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குடி, ஆனா பின்னாடி லூஸா இருக்கிற மாதிரி இருக்கே. ஆமாம்மா, கொஞ்சம் பிடிக்கணும். அப்போ சரி, இதை கொஞ்சம் பிடிக்க சொல்லணுமா? 1 இன்ச்சு பிடிச்சா போதும்ல? போதுமா, கரெக்டா இருக்கும். சந்திரா அம்மா, அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்குமா? யோ, என்னையா நீ தீபாவளி அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு வந்திருக்க. உன்னை என்னைக்கு வர சொன்னேன், நீ என்னைக்கு வந்திருக்க? ஏடி கொஞ்சம் வேலை இருந்ததுடி, வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர வேண்டாமா? யோ, அங்க என்னையா வேலை இருந்துச்சு? ஒன்னும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு பழனி இருக்காம்ல, அவன் தோட்டத்துல ஏதோ வேலை இருக்குன்னு கூப்பிட்டான், சரின்ட்டு போயிட்டு வந்தேன். சரி, எவ்வளோயா சம்பளம் வாங்கின? என் நண்பன் கிட்ட நான் எப்படிமா காசு வாங்குவேன், சும்மா தான் பார்த்து கொடுத்தேன். இப்படியே எல்லாருக்கும் சும்மா சும்மா பார்த்து கொடுத்து தான் நம்ம இப்படி இருக்கோம். அம்மா, அப்பாவை திட்டாதீங்கம்மா. சரி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, உள்ள போ. ஏதாவது சொல்லிட்டா போதும், அவனே நீ உள்ள போன்றீங்க. சந்திரா, இப்ப எதுக்கு நம்ம மகளை திட்டுற? உன் மேல இருக்க கோவத்தை தான் அந்த பிள்ளை மேல காட்ட வேண்டியிருக்கு. எதுக்கு ஏன் நீ இப்படி இருக்க? சரி விடு சந்திரா, இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுற? ஆமா, உங்க அண்ணன் என்ன இங்க இருக்க சொல்லிருக்காரு, என்ன விஷயம்? யோ, எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம மகளுக்கு சரண கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தான் நம்ம ஊரை பார்த்து போறோம், சரியா? இதுக்கு உங்க அண்ணன் சரின்னு சொல்லுவாரா? எங்க அண்ணன் சரின்னு சொல்றானோ இல்லையோ, நான் எப்படினாலும் எங்க அண்ணனை சரின்னு ஒத்துக்க வைப்பேன். வச்சுட்டு சரணுக்கும் தேவிக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நம்ம ஊர் பக்கமே நான் வருவேன். சந்திரா, நீ பண்றது சரியே கிடையாது. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். எங்க அண்ணன் பையனுக்கு என் மகளை கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. நீ மட்டும்தான் ஆசைப்படுற, இங்க இருக்கிற யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்காங்க. நீ மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க. உங்க அண்ணன் சொன்னாரா என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு? எங்க அண்ணன் இப்ப சொல்லாட்டினாலும் அவனை எப்பனாலும் ஒத்துக்க வைப்பேன். வேண்டாம் சந்திரா, நீ பண்றது தப்பு. யோ, எப்ப பார்த்தா நான் பண்றது தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படி நீ உன் மகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவியா? எத்தனை பவுன்ல ஞாபகம் வச்சிருக்க சொல்லு. என்ன உன்கிட்ட தானே கேட்கறேன், சொல்லு. மூஞ்சி அப்படி போகுது. 1 பவுன் கூட உன் மகளுக்கு இன்னும் சேர்த்து வைக்கல. இன்னும் நகை விற்கிற விலைவாசிக்கு 1 பவுன் கூட வாங்க முடியுமோ முடியாதோ? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எங்க அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சரியா இருக்கும். நான் சொல்றதா முடிவு. அதை கேட்டுக்கிட்டு நீ அமைதியா இரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னையா நான் சொல்றது புரியுதா இல்லையா? சரி சந்திரா, இந்த ஊர்ல தானே இருக்க போறோம். இங்க ஏதாச்சும் வேலை இருக்கான்னு யார்ட்டையாவது கேட்டு பாக்குறேன். அதெல்லாம் நீ ஒன்னும் கேட்க வேண்டாம். எங்க அண்ணன் கிட்ட நான் கேட்டு வச்சிருக்கேன். எங்க அண்ணன் கடையிலேயே உனக்கு ஒரு வேலை இருக்கு, சரியா? போய் பாரு. என்னது, உங்க அண்ணன் கடையிலையா? உங்க அண்ணன் கடையில வேலை பார்க்கவான்னு யோசனையா இருக்கு. அப்போ கலெக்டர் வேலை காலியா இருக்கு, அங்க வேணா போறீங்களா? என்ன சந்திரா, நீ இப்பெல்லாம் பேசுற? இன்னும் இப்படி பேசுறேன்னா அதான் எங்க அண்ணன் வேலை கொடுக்கேன்னு சொல்லியிருக்காம்ல, போயிட்டு அங்க வேலை பார்க்கறதுல என்ன வந்துச்சு? சரி விடு, நீ சொல்றீல, சரி போறேன்.